ஜெயில் வந்து ஒரு பர்சனல் நரகங்கிறது தான் என்னுடைய கருத்து. சும்மா வேணாம் பந்தாவுக்கு தெரியும் ஜெயில் எடுத்திருக்கேன் போய் பாரு, அவன் லைஃப் எல்லாம் செதஞ்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பூமியில் வாழ்கிறது ரொம்ப தகுதியானவங்க யார் தெரியுமா? ஒரு 10 வருஷம் லைஃப் எடுத்து ஆயுள் தண்டனை முடிச்சுட்டு வர்றாங்கல்ல, சூப்பரான மனிதர்களாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட இங்கே வருவாங்க, அடிக்கடிக்கு வருவாங்க. அவங்க பேசுகிற நான் மனிதரானது காரணம் அவங்க தான். ஓகே, நீங்களே வியந்து பார்த்துருக்கீங்க? வியந்து இல்லை, கற்றுக்குறேன். கோவப்பட்டோம்னா என்ன ஆகும், வாழ்க்கை போயிடும். அவங்களோட அனுபவத்தை பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. சத்தியமாக என்னை மனிதனாக்கியது சிறைவாசிகள் தான். அங்கே போய் பார்க்குறேன்னு ஜெயிலுக்கு, அவங்க உள்ளே இருந்துட்டு வெளில வந்து இங்கே பார்க்கல சார், ஐயோ சார் அதை செய்யக்கூடாது சார், அந்த வார்த்தைக்கு வார்த்தை சாருங்கிற வார்த்தைக்கு வார்த்தை இருக்கும். ஏன்னா ஜெயிலில் சூப்பரண்டை ஜெயிலரை காவலர்களை சொல்லி 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 வார்த்தைக்கு வார்த்தை சார் அது செய்யக்கூடாது, குரலே டோனே இந்த மாதிரி இருக்காது சார், அது செய்யக்கூடாது, பொலைட்டாகிடுவாங்க. ஆனால் தான் அவங்க வாழ்க்கை தப்பிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மறுபடியும் சிக்கனாக உள்ளே போயிடுவோன்னு.